Hi friends, welcome to Diya Samayal. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சிறுதானிய அடைக்கு தேவையான பொருட்கள்: சாம அரிசி அரை கப், திணை அரிசி அரை கப், குதிரவாளி அரிசி அரை கப், வரகரிசி அரை கப், முழு பாசிப்பயிறு அரை கப், உளுந்து அரை கப், தோரம்பருப்பு அரை கப், கடலைப்பருப்பு அரை கப். இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதில் 4 மிளகாய், அரை ஸ்பூன் சீரகம் போட்டு இது நல்லா ஊறட்டும். ஒரு 4 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். பாருங்கள், இப்போ நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இது கூட ஒரு துண்டு இஞ்சை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இதை அரைச்சி எடுப்போம். அரைக்கிற பதம் வந்து மைய அரைக்காமல் கொஞ்சம் நரன்னு அரைக்கணும். அடைக்கி நரன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சாச்சு. இதை பாருங்கள், நரன்னு இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைச்ச மிக்சரை பவுலில் மாற்றிக்கலாம். இதில் 1 கப் வெங்காயம், அதாவது ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதில் கொட்டிக்கலாம். 1 பச்சை மிளகாவை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். கொத்தமல்லி பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், தேவையான அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதே இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடைக்கான மாவு இப்படி தான் இருக்கணும், திக்காக இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தவா சூடானோடனே அடை மாவை ஊற்றலாம். இப்படி சுற்றி விடுவோம். ஒரு ஸ்பூன் எண்ணெயை சுற்றி ஊற்றி விடுவோம். மாவு அரைச்சி ஒரு 1 ஹவர் கழித்து நான் அடை ஊற்றுறேன். நீங்கள் உடனே கூட ஊற்றலாம். ஒரு 1 ஹவர் கழித்து ஊற்றினா இன்னும் கொஞ்சம் புளிச்சு நல்லா வரும். அடியில் கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போடுவோம். இதை சுற்றி இப்படி அழுத்தி விடவும். அழுத்தி விட்டால் தான் இந்த ஓரம்லாம் நல்லா இன்னும் வேகும். திருப்பி போடலாம். பின்னாடியும் கொஞ்சம் வேகட்டும். இது ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. ஏன்னா இதில் ப்ரோட்டீனு, முழு பயிறு, பச்சை பயிறு முழுசாக போட்டிருக்கேன். குழந்தைக்கு செய்யும் போது அந்த பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான சிறுதானிய அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக அவியல், தேங்காய் சட்னி, கார சட்னியோட சேர்த்து இதை சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.